Hi, hello, வணக்கம், welcome back to my YouTube channel Brownies Vlog. Today Brownies Vlogல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல, டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன், வவ்வால் மீன். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், வீடியோலயும் கொடுத்திருக்கேன். வாங்க ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன், பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பிரியாணி இலை, 5லேருந்து 6 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, பாதி பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஃபைனாக அரைச்சிட வேண்டாம். இதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷோட இந்த மசாலாவை நல்லா பெசரி ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம வச்சிருந்த ஃபிஷ்ஷை இதில் போட்டுக்கலாம். ஃபிஷ் குக்கிங் டைம் எப்பயுமே கம்மியாக தான் எடுத்துக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டபுள் சைட் குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃபிஷ் எப்படி குக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.